Okay. Mhm. Okay. குட் ஈவினிங் டு ஆல். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் ஃபஸ்ட்டு கிளாஸ் நம்ம எடுக்க போகிறோம். ஓகேங்களா? உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் செஷனுக்கான ஒரு கிளாஸு. இது வந்து ஏன் நம்ம அதை எடுத்திருக்கிறதுக்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ எவ்ரி ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணுங்கிறது தான் எங்களோட ஒரு முயற்சி. அதனால் இந்த கிளாஸ் வந்து நீங்கள் வந்து எப்படி எடுத்துக்கிறீங்களோ, நீங்கள் ஒரு எக்ஸாமுக்கு ஒரு ஓரியன்டோட பற்றி தான் நாங்கள் கொடுக்குறோம். அதனால் நீங்கள் நல்லபடியாக படிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு வந்து காமர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 10 யூனிட் இருக்கு. அந்த 10 யூனிட்ல முக்கியமான ஒரு யூனிட் சப்ஜெக்ட்னா இன்கம் டேக்ஸ் அண்ட் கார்பரேட் டேக்ஸ் பிளானிங் தான். ஓகேங்களா? அதில் வந்து இதில் இருக்க இந்த சிலபஸ்க்கு ஓரியன்டாக நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அதில் வந்து இன்கம் டேக்ஸ் அண்ட் பேசிக் கான்செப்ட், ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ், டேக்ஸ் இன்சிடென்ட், and then agriculture income, computation of taxable income under various deduction from gross total income, assessment of individual and clubbing of income, international taxation. ஸோ இதை எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பை ஒன் பை ஒன் பையா நம்ம பார்ப்போம். ஸோ எனி டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து மீனிங் ஆஃப் இன்கம் டேக்ஸ். Income tax is one of the direct tax. It is levied on the income of the public. For the purpose of income of the public is divided into 5 heads of income. ஓகேங்களா? இன்கம் டேக்ஸ் வருமான வரிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் டேக்ஸ் தான். ஓகேங்களா? அதுக்குன்னு வந்து நம்ம ஒரு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. அதாவது நம்ம இன்கம் வாங்குறோம்னா அதுக்கு வந்து நம்ம டேக்ஸ் வந்து கவர்மெண்ட்டுக்கு கட்டுறோம். ஸோ அது 5 ஹெட்ஸ் ஆஃப் இன்கமாக வந்து நம்ம டிவைட் பண்ணுவோம். ஓகேங்களா? அதில் வாட் ஆர் த காமன் டேர்ம்ஸ் ஆஃப் ரிலேட்டட் இன்டு இன்கம் டேக்ஸ்? அதில் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன், நெட் டேக்ஸபிள் இன்கம், அசஸ்மெண்ட் இயர் அண்ட் ப்ரீவியஸ் இயர், அசஸ்மெண்ட், அசசி, கிராஸ் டோட்டல் இன்கம், டேக்ஸ் டிடக்ஷன், ஃபார்ம் 16 செல்ஃப் அசஸ்மெண்ட் டேக்ஸ், அண்ட் தென் டாக்ஸ் டிடக்ஷன் அட் சோர்ஸ், டிடிஎஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? 1 மினிட். ஓகே, சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த காமன் டேர்ம்ஸ் ஆஃப் இன்கம் டேக்ஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஆ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ப்ரீவியஸ் இயர். ப்ரீவியஸ் இயர் ஆல்சோ நோன் அஸ் PIV refers to the financial year immediately preceding the assessment year. In other words of previous year is equivalent to financial. அதாவது இப்போ ஒவ்வொரு ஃபினான்ஷியல் இயரும் எப்போ சொல்லுவோம்? 31st மார்ச் டு அண்ட் தென் வந்து பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் ஏப்ரல். ஓகேங்களா? அப்போ அதுக்கு முன்னாடி இப்போ 2025 அண்ட் 26னா அதுக்கு முன்னாடி இருக்கிறது தான் ப்ரீவியஸ் இயர். அதாவது 2024 அண்ட் 2025 இதுதான் ப்ரீவியஸ் இயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அண்ட் தென் அசஸ்மெண்ட் இயர். த அசஸ்மெண்ட் இயர் இஸ் ஈக்குவல் டு த பீரியட் ஆஃப் 12 months starting on and ending up March 31st the following year. It follows in the financial. For example, the financial year 2024 and 25 would be 2025 and 2026 during the assessment year. அதாவது இப்போ ஒரு பிஸ்னஸ் நடத்துகிறோம்னா அவங்களோட இன்கம் வந்து எப்போ பண்ணுவாங்கன்னா கரண்ட்ஸ்பாண்டிங் ஃபினான்ஷியல் இயர். அதாவது இப்போ அவங்களோட இன்கம் எப்படி இருக்கும் இந்த வருஷம் 2025-26ஓட அவங்களோட ஃபினான்ஷியல் இன்கம் எப்படி இருக்குங்கிறத கால்குலேட் பண்ணுறதுக்கு தான் இந்த வந்து என்ன சொல்லுவோம்னா அசஸ்மெண்ட் இயரை கலெக்ட் பண்ணுவாங்க. அண்ட் Assessment is the process of reviewing and evaluating the return of filled by individual or business with income tax department. அதாவது அதை வந்து அசஸ்மெண்ட்னா இப்போ அவனோட இன்கம் எப்படி இருக்கு, அதோட growth, அதோட அவனை வந்து எப்படி இன்கம் டேக்ஸ் ஃபில் பண்ணியிருக்கான் அப்படின்னு இண்டிவிஜுவலாக வந்து என்ன பண்ணுவோம்னா இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து என்ன பண்ணுவோம்னா அதை எவாலுவேட் பண்ணணும். அதை வந்து நேர்மையாக தான் சம்பாரிச்சிருக்கானா இல்லை
அதுன்றது ஏதாவது இல்லீகலாக பண்ணியிருக்காங்கிறத வந்து அசஸ் பண்ணுவாங்க. இதுதான் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட வேலை. அண்ட் அசஸி. An assessee is a person or entity that is required to pay income tax or any other sum of money as specified by the Income Tax Act. This include individual and Hindu undivided family, அதாவது ஹெச்எஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் அந்த ஷார்ட் ஃபார்ம் நாங்கள் போட்டிருக்கு. அண்ட் தென் அசோசியேஷன் ஆஃப் பேர்சன், ஏஓபி, அண்ட் பாடி ஆஃப் இண்டிவிஜுவல், கம்பெனிஸ், ஃபர்ம்ஸ் அண்ட் லிமிடெட் லயபிலிட்டி, பார்ட்னர்ஷிப் அப்படிம்பாங்க. அதாவது எல்எல்பி, the local authorities and any artificial judicial person, AJP, that do not fit into any of the other fundamental categories. இதுதான் அசஸின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? And then definition of assessee, section 2:7. இதை நீங்க கரெக்டாக வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த இந்த கொஸ்டின்ல இருந்து கண்டிப்பா கேட்பாங்க. அதாவது செக்ஷன் 2.7ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, assessee means a person by whom any tax or any other sum of money payable under this act and include, அதாவது அவனோட இன்கம்மாக இருக்கட்டும், பிரின்ஸ் பெனிஃபிட்டாக இருக்கட்டும், த இன்கம் ஆஃப் எனி அதர் பர்சன் ரெஸ்பெக்ட் ஆஃப் விச் ஹீஸ் அசஸபிள், அதாவது மாடிஃபை பண்ணுறது, த லாஸ் ஆஃப் சஸ்டைன் பை ஹிம் ஆர் விச் சச் அதர் பர்சன், த அமௌண்ட் ஆஃப் ரீஃபண்ட் டியூ ஹிம் ஆர் சச் அதர் பர்சன், அதாவது அந்த அமௌண்ட்டை ரீஃபண்ட்றதுக்கு டியூ கொடுப்பாங்க. இதுதான் அசஸியோட வேலை. அடுத்தது, எவ்ரி பர்சன் ஹூ இஸ் deemed to be assessee under any provision of this act, அதாவது அவன் எவ்ரி இண்டிவிஜுவல் பர்சனும் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஆக்ட் படி இந்த செக்ஷன் 2.7 வந்து ஃபிட் ஆகும். எவ்ரி பர்சன் ஹூ இஸ் டீம் டு பி assessee in default under any provision of this act. 1 minute. Sorry. The person, the individual and sole proprietor salary கிளாஸ் ஆர் செல்ஃப் எம்ப்ளாய்டு. ஓகேங்களா? பர்சன் அப்படின்னாவே த அன்டிவைடட் ஃபேமிலி ஹெஸ், த ஃபர்ம், கம்பெனி அண்ட் எனி அசோசியேட் ஆஃப் பர்சன், பாடி ஆஃப் இண்டிவிஜுவல் அண்ட் லோக்கல் அத்தாரிட்டி அண்ட் எவ்ரி ஆர்டினல் ஜுடிக்கல் பர்சன். இது எல்லாமே பர்சன் அந்த இதில் வர்றது. ஓகேங்களா? இன்கம் அண்டர் செக்ஷன் 224, அதாவது ப்ராஃபிட் அண்ட் கெயின் ஆஃப் பிஸ்னஸ், டிவிடெண்ட், வாலண்டரி கான்ட்ரிபியூஷன் ரிசீவ்ட் பை ட்ரஸ்ட் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன், அண்ட் தென் ஸ்பெஷல் அலவன்சஸ், and then perquisite or profit in lieu of salary, and then special allowance, fringe benefit, and then interest received and insurance profit. ஸோ இது எல்லாமே வந்து இன்கம் அண்டர் செக்ஷன் 2/24 வரும். அண்ட் கேஷுவல் இன்கம், கேஷுவல் இன்கம் இஸ் நான் ரெக்கரிங் இன்கம் தட் இஸ் நாட் லைக்லி டு அக்வயர் அகைன் இன் இயர், அதாவது அது வந்து இப்போ வேலைக்கு ஒரு ஜாப் போகிறாங்கன்னா அவங்களோட இன்கம் வந்து அகைன் அந்த இயரில் வராது, அடுத்த வருஷத்துக்கு அந்த இது வரும். அதுதான் கேஷுவல் இன்கம். இட் இஸ் அன் இன்கம் விச் இஸ் ஏர்ன் பை சான்ஸ். சச் இன்கம் இஸ் நெய்தர் ஆன்டிசிபேட்டட் நார் ப்ரொவைடட் ஃபார் இன் எனி அக்ரிமெண்ட். சச் இன்கம் இஸ் ஆர் ரிசீவ்ட் அட் அன்சர்டன் டைம், அதாவது அன்எக்ஸ்பெக்டடாக வரும். அது எப்படின்னா அவனோட க்ரோத் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக இருக்கும். அதுதான் அது வந்து கேஷுவல் இன்கம். ஓகேங்களா? இதில் ஏதாவது டவுட் இருக்குங்களா மேம், சார்? நோ டவுட். ஓகே, தேங்க்யூ. செல்ஃப் அசஸ்மெண்ட் டேக்ஸ். செல்ஃப் அசஸ்மெண்ட் டேக்ஸ் இஸ் த income tax paid by the assessee after accounting for advance tax and tax deduction at source. It is required to be paid during the assessment year before the individual or business files their income tax return. அதாவது செல்ஃப் அசஸ்மெண்ட்னா அவங்களோட இன்கம் வந்து டேக்ஸ் பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் டைமுக்கு அட்வான்ஸாக பே பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? அது வந்து இப்போ 1/1 பார்க்கலாம். ஆனால் அவங்களா வந்து அவங்களோட டேக்ஸ் எவ்வளோ வந்து நம்ம இன்கம் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோம், ஸோ எந்த டேட்டுக்குள்ளே நம்ம பேமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து அவங்களாவே அசஸ்மெண்ட் பண்ணி பேமெண்ட் பண்ணிடுவாங்க. அதுதான் செல்ஃப் அசஸ்மெண்ட் டேக்ஸ். இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன். On income tax return is form of individual that business used to income to the income tax department for specific financial year. There are several different forms that can be used depending on the source of income, the amount of income earned and the type of assessee.
such individual, hub, firm, or company. These forms include ITR1, ITR2, ITR3, ITR4, and ITR5. One second, wait. One second. One second. Oh, sorry. Okay, இதை கேஸ் இன்கம் பார்த்துட்டோம். ஓகே, பின்னாடி பார்க்கலாம். ம் இப்போ டாக்ஸ் டிடெக்டர் அட் சோர்ஸ்னா அவங்கள வந்து இன்கம் வந்து ஏர்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ வருமானத்து அதிகமாகவே இருந்தாங்கன்னா ஸோ அவங்களுக்கு வந்து டிடிஎஸ் பிடிப்பாங்க. ஓகேங்களா? நம்ம இன்கம் டேக்ஸ் ரூல்ஸ் தம் ரூல்ஸ் சொல்லுவாங்க. அதுக்கு வந்து 26A6 படி அவங்களோட சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணிட்டாங்கன்னா அவங்களோட இன்கம்ல வந்து சர்டைன் அமௌண்ட்டை வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க. அந்த அமௌண்ட்டை வந்து பே பண்ணிட்டாங்கன்னு அதுக்கப்புறம் அவங்க வந்து ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. இதுதான் வந்து என்னென்னா டாக்ஸ் டிடெக்ட் ஆக்ஷன் சோர்ஸ் டிடிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு வந்து செக்ஷன் 26A6 அப்படிங்கிறது வந்து தான் அப்ளிகபிள் ஆகும். ஓகே, அடுத்தது
இருங்க, வெயிட் வெயிட். டைப்ஸ் ஆஃப் ஐடிஆர் ஃபார்ம். அதில் வந்து ITR 1, ITR 2, ITR 3, ITR 4, ITR 5, ITR 6, ITR 7. ஸோ வந்து 7 இருக்கு. அந்த 7ல் நம்மளுக்கு மேஜராக கேட்குற வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி 5 தான் கேட்பாங்க. அதிகபட்சம் 4 தான். பட் அன்எக்ஸ்பெக்டடாக கேட்டாங்கன்னா ITR 7 தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ITR 1 வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் ஃப்ரம் மோர் தென் 50 lakhs இருந்துச்சுன்னா, அதாவது சேலரி, பென்ஷன், ஒன் ஹவுஸ் அண்ட் அதர் சோர்ஸ் அப்படின்னா ஐடிஆர் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணும். ஓகேங்களா? அதே ITR 2னா பிலோ 50 lakhs கேபிட்டல் கெயின் அண்ட் பார்ட்னர்ஸ் இந்த ஃபார்ம், ஃபாரின் இன்கம், அக்ரிகல்ச்சர் இன்கம் பிலோ 5,000 வந்திருக்கு பார்த்தீங்களா? 5,000 இது வந்து கண்டிப்பாக வந்து எக்ஸாம்க்கு வந்து கேட்டாங்க. 1 வருஷம் கொஸ்டின் முன்னாடி கேட்டாங்க. அப்போ அந்த அக்ரிகல்ச்சர் இன்கம் என்ன பிலோ 5,000 இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? ஐடிஆர் ஃபார்ம் வந்து applicable ஆகும். அண்ட் தென் ITR 3 எவ்ரிதிங் ஃபார்ம் ITR 2 பிஸ்னஸ் ப்ரொபோசல் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுதான் அதே பேசிக் அர்த்தம். அண்ட் தென் ITR 4 பர்சம்டிவ் பிஸ்னஸ் இன்கம் அண்டர் செக்ஷன் 44AD, செக்ஷன் 44ADA, செக்ஷன் 44E. ஸோ இது எல்லாமே சப்செக்ஷன். ஓகேங்களா? நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் இது கண்டிப்பாக கேட்பாங்க. ITR 4ல் ஏடி ஏன்னா ஏடிஏனா எந்த இது வரும், எந்த ஐடிஆர் ஃபார்மில் வரும் அப்படிங்கிறத வந்து கேட்பாங்க. அண்ட் தென் ITR 5 அப்படின்னா ஃபோம் அண்ட் தென் லிமிட்டட் லயபிலிட்டி AOP அண்ட் BOIs. ஸோ இது எல்லாமே கேட்பாங்க. அண்ட் ஃபார்ம் 6 வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனிஸ் நாட் கிளைமிங் எக்ஸாம்ஷன் அண்டர் செக்ஷன் 11. அதாவது இது வந்து கிளைம் பண்ண முடியாது அண்டர் செக்ஷனில். இதுதான் ITR 6. அண்ட் 7 வந்து பர்சன் கம்பெனிஸ் அண்டர் செக்ஷன் 139(4)A, செக்ஷன் 139(4)B அண்ட் தென் 139(4)C, செக்ஷன் 139(4)D. ஸோ இது எல்லாமே ITR ஃபார்ம்ஸில் வரும். ஓகேங்களா? ஸோ இந்த 7 ஃபார்ம்ஸ் வந்து பார்த்துக்கணும். ஓகேங்களா? ஸோ net taxable income is income that subject to income tax calculated after considering deduction that are permitted under the Income Tax Act, such as outlined in various section 80S. Tax is paid on this amount. அதாவது நெட் taxable இன்கம்னா அவங்க வந்து இன்கம் வந்து ஒரு 2 lakh வாங்கியிருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. என்னென்ன கிராஸ் சேலரி இருக்கு, என்னென்ன வந்து டிடக்ஷன் இருக்கு அப்படிங்கிறத போட்டு முடிக்க போக அவங்க வந்து அதுக்கு வந்து செக்ஷன் இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா 80S செக்ஷன் வந்து டிடெக்ட் பண்ணி கொடுக்கறது தான் நெட் taxable இன்கம். அதாவது எல்லா ஒரு அரியர்ஸ், கேஸ் எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பிடிச்சிட்டு கொடுப்பாங்க. அதுதான் நெட் taxable இன்கம். ஓகேங்களா? 1 minute. ஓகே, சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். அண்ட் கிராஸ் டோட்டல் இன்கம். கிராஸ் டோட்டல் இன்கம் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் கால்குலேட்டிங் அண்ட் ஃபில்லிங் டேர்ம்ஸ். அதாவது ஆல் சோர்ஸ் ஆஃப் இன்கம் இப்போ சொன்னேன்ல முன்னாடி நெட் taxable என்னன்னு. அதில் வந்து கிராஸ் டோட்டல்னா கிராஸ் சேலரியை பார்ப்பாங்க, இன்கம் ஃப்ரம் ப்ராப்பர்ட்டி அண்ட் தென் ப்ரொஃபஷன், கேபிட்டல் கெயின், இது எல்லாத்தையும் வந்து ப்ளஸ் பண்ணி கொடுக்கறது தான் கிராஸ் டோட்டல் இன்கம். இதை அதுக்கு பார்த்து போட்டிங்களா, ஹவுஸ் ரெண்டிங் அலவன்ஸ், HRA அண்ட் எலிஜிபிள் ஃபார் அலவன்ஸ், எந்த அலவன்ஸாக இருந்தாலும் இந்த கிராஸ் டோட்டல் இன்கம் வந்து எடுத்துக்குவாங்க. ஓகேங்களா? இதுதான் அந்த ஒரு கிராஸ் டோட்டல் இன்கம். அதில் வந்து ஃபார்ம் 16. அந்த ஃபார்ம் 16 வந்து பார்த்தீங்கன்னா certificate used by an employer that contains the information necessary to prepare and file an income tax return. Part of the form includes the employer and employee's full address, their firm permanent account number, PAN. அதாவது இந்த ஃபார்ம் 16 வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பேன் நம்பர், பேன் டாக்ஸ் டிடக்ஷன் சோர்ஸ் நம்பர், இது எல்லாமே அந்த இதில் இருக்கும் அந்த ஃபார்மில்.
ஸோ அதில் வந்து அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுத்தாதான் டேக்ஸ் வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க. நம்மளுக்கு என்ன வந்து எக்ஸாம்ஷன் இருக்குங்கிறதையும் அவங்க சொல்லுவாங்க. இதுதான் ஃபார்ம் 16ஓட வேலை. And then total income. It is the amount of money individual or entity receive from all sources minus any allowable deduction and exemption. It is a final figure used by tax authorities to determine tax liability. அதாவது டோட்டல் இன்கம்னா கிராஸ் டோட்டல் இன்கம் டிடெக்ஷன் அண்ட் எக்ஸம்ஷன். கிராஸ் டோட்டல் இன்கம்லாம் டிடெக்ஷன்னா என்னன்னு என்னன்னா வந்து அவனுக்கு வந்து எக்ஸம்ஷன் இருக்கு. எந்த 16A 16(4) அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு அதை வந்து என்ன பண்ணுவாங்க, டிடெக்ட் பண்ணுறது தான் டோட்டல் இன்கம். ஓகேங்களா? ஸோ இதில் எதுவும் டவுட் இருக்குங்களா? ப்ளீஸ் சாட். ஓகே, டவுட் இருந்தால் எனக்கு இது பண்ணுங்க, இல்லைன்னா நெக்ஸ்ட் மூவ் ஆன். தேங்க்யூ. ஓகே, வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இன்கம்? த இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 தான் வந்து லெவி பண்ணாங்க. ஓகேங்களா? ஸோ இது இன்கம் டேக்ஸ் வந்து படிச்சுக்கிட்டே இருப்போம். ஸோ அது எந்த இயரில் வந்துச்சுன்னு நம்ம பாரு தெரியாமல் இன்கம் டேக்ஸ்னு படிச்சுக்கிட்டே இருக்கோம். அப்போ அது எந்த வருஷம் வந்துச்சு? அப்போ 1961 தான் வந்து என்ன பண்ணாங்கன்னா கொண்டு வந்தாங்க. அதில் இன்கம் ஃப்ரம் சேலரி, income received by an employee from an employer is categorized in the head. If the employee is above the taxable income limit, the employer will be told tax. All deduction made from the salary, all exemption granted and net income paid are mentioned in from 16 generated by the employer. அதாவது அவன் வந்து என்னென்ன இன்கம் பண்றானோ அது எல்லாமே இந்த லிமிட் இருக்கும். அந்த லிமிட் எல்லாம் பிடிச்சி டிடெக்ஷனை பண்ணுறது தான் இன்கம் ஃப்ரம் சேலரியோட அந்த ஒரு ஃபார்ம் கொள்ளையார வேலை. அண்ட் தென் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, அதாவது நம்ம அந்த இன்கம் மூலயமா என்னென்ன ஹவுஸ் வாங்கியிருக்கோம், அதில் வந்து என்னென்ன நம்மளுக்கு வந்து டேக்ஸ் வந்து ரிசீவ்ட் ஆயிருக்கு, அண்ட் தென் அதுலேருந்து என்னென்ன வந்து ஃபாலோ ஆகுது அப்படிங்கிறத நம்ம இது பண்ணணும். ஓகேவா? அந்த ப்ராப்பர்ட்டி வந்து நாட் யூஸ் ஃபார் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷனல் பர்பஸ். ஓகேங்களா? நம்ம இந்த இன்கம் மூலயமா அந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை வச்சு ரெண்ட் வருது பார்த்தீங்களா, அதை வச்சு நம்ம எந்த ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்கட்டும் பிஸ்னஸாக இருக்கட்டும் யூஸ் பண்ணவே முடியாது. ஓகேங்களா? ஸோ இதுதான் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்கும் இன்கம் ஃப்ரம் சேலரிக்குங்களா டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? இன்கம் ஃப்ரம் பிஸ்னஸ் அண்ட் ப்ரொஃபஷன். ஓகேங்களா? இதில் ரெண்டு இருக்கும். இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்கும் இன்கம் ஃப்ரம் ப்ரொபோசலுக்கும் உள்ள டிஃபரெண்ட். ஓகேங்களா? ஆல் ப்ராஃபிட் ஏர்ன் ஃப்ரம் business or by providing professional service included this category. Such income taxes for applicable tax slab rates. அதாவது நேற்று பார்த்துருப்பீங்க பட்ஜெட், யார் யார் பார்த்தீங்கன்னு தெரியல. ஸோ நேற்று பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் ஸ்லாப் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்சே பண்ணலாம். ஓகேங்களா? ஏன் சேஞ்ச் பண்ணலன்னு உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? அப்போ அந்த ஸ்லாப் ரேட்னா என்ன, எதை ஸ்லாப் ரேட் உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? சொல்லுங்க, எனிபடி. ஸோ பேச முடியாதவங்க எனக்கு அந்த சார்ட்டில் போடுங்க ப்ளீஸ். ஓகேவா? யாரும் சார் சொல்லுங்க. இல்லைங்களா? ஷூர், நோ ப்ராப்ளம். ஓகேங்களா? அதாவது இன்கம் ஸ்லாப் ரேட்டு முன்னே வந்து ஓல்டு ரெஜிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2,50,000 வரைக்கும் வந்து என்ன பார்த்தீங்கன்னா டேக்ஸ் வந்து நில்லு. ஓகேங்களா? இப்போ நியூ ரெஜிமெண்ட் வந்து என்ன வந்துச்சு, அப் டு 4,00,000 வரைக்கும் டேக்ஸு நோ. ஓகேங்களா? அதுதான் அடுத்த நம்ம ஸ்லைடில் நம்ம ஃபுல்லாக பார்ப்போம். ஓகேங்களா? இன்கம் ஃப்ரம் கேபிட்டல் கெயின், ஆல் இன்கம் ஏர்ன் ஃப்ரம் தி சேல் ஆஃப் கேபிட்டல் அசட் ஓன் பை தி டாக்ஸ் பே ஆர் கேட்டகரிஸ் இன் ஹெட். அதாவது இந்த இன்க்ளூட் லேண்ட், பில்டிங், பாண்ட்ஸ், ஸ்டாக்ஸ், டிபென்ச்சர்ஸ், ஜுவல்லரி, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் கெயின். ஓகேங்களா? அதாவது நம்மளோட முதல்ல வந்து என்னென்ன நம்ம வந்து பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தான் இந்த ஹெட்டில் வரும். ஓகேங்களா? இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ், எனி இன்கம் ஏர்ன் பை தி டேக்ஸ் பேயர் ஃப்ரம் சோர்ஸ் அதர் than the ones mentioned above is listed the category. Some of the incomes include. இப்போ அதர் சோர்ஸ்னா என்ன? இப்போ இன்கம் வந்து நம்ம எப்படிலாம் எழுதலாம்? இப்போ அதர் சோர்ஸ்னா நம்ம பிஸ்னஸை தாண்டி அந்த நம்ம வேலையை தாண்டி நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு லாட்ரியில் வின் பண்ணியிருப்போம், ஹார்ஸ் ரேஸ், அதுவும் நம்ம வச்சுக்கலாம். டிவிடெண்டு, பென்ஷன் ஆஃப்டர் த பென்ஷன் அட் டெத்து, அதாவது பென்ஷன் வந்து எப்போ வாங்குவோம், நம்ம ரிட்டைர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் வாங்குவோம். அந்த பார்த்தீங்கன்னா செத்ததுக்கு அப்புறமும் வந்து என்ன வரும், பென்ஷன் வாங்குவோம். ரெண்டல் இன்கம் அதர் தன் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, அதாவது
வேற ஏதாவது வந்து ரெண்டல் இன்கம் வரும். கிஃப்ட் யாராவது கிஃப்ட் கொடுத்தாங்கன்னா அதுவும் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ். இன்ட்ரெஸ்ட் அண்ட் கவர்மெண்ட் பாண்ட்ஸ் அண்ட் செக்யூரிட்டி இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். ஓகேங்களா? ஸோ இதுல இருந்து கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க. இப்போ ஒரு 4 கொஸ்டினை கொடுத்துட்டு இதில் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ்னா எதுன்னு சொல்லுவாங்க. அப்போ நீ என்ன பண்ணுவீங்க? இதில் இருக்கிறத நம்ம பார்த்துருந்தா நம்மளுக்கு தெரியும். இதை நம்ம பார்க்காம போனோம்னா நம்ம என்ன பண்ணிடுவோம்? வின்னிங் ஃப்ரம் என்ன சொல்லிடுவோம்? சோர்ஸ்னா கேபிட்டல் கெயின் சொல்லிடுவோம். இப்போ அதை நம்ம பார்த்துக்க கூடாது. அப்போ இதில் என்ன அதர் சோர்ஸ்னா என்ன? அதர் சோர்ஸ்னா நம்ம இன்கம்மை தாண்டி நம்ம எப்படி எடுக்கிறோம் அப்படிங்கிறது தான் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ். ஸோ இந்த 5 6 பாயிண்ட்டையும் மறக்காம ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இதுலேயே எக்ஸாம் ஓரியன்டான பாயிண்ட். ஓகேங்களா? இதையும் கேட்பாங்க, மறக்காம நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நான் சொல்லியிருந்தேன்ல, ஓல்ட் டேக்ஸ் ரெஜிமெண்ட் அண்ட் நியூ டேக்ஸ் ரெஜிமே. ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்தையும் ஃபுல்லாக ஒரு தடவை பண்ணிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் நான் தரேன். ஃபுல்லாக தரவு பண்ணிக்கோங்க, நோட்டில் எழுதிக்கோங்க. ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு இன் இன்கம் டேக்ஸில் செம்ம கேட்பாங்க. ஓகேங்களா? இப்போ அதில் நான் சொல்கிறேன் பாருங்கள். ஓல்ட் டேக்ஸ் ரெஜியூமே நீங்கள் பாருங்கள். ஒரு 2,50,000 நம்ம வந்து வருஷத்துக்கு நம்ம வாங்குறோம்னா, அதே வந்து இண்டிவிஜுவல் ஏஜ்டு பிலோ 60 இயர்ஸ் இருந்தா நில்லு. சீனியர் சிட்டிசன் 60 இயர்ஸ் அபோவ்னா அவங்களுக்கும் நில்லு. சூப்பர் சீனியர்னா 80 இயர்ஸ், 80 வருஷம், 80 வயசு, அவங்களுக்கும் நில்லு. அவங்களுக்கும் என்னன்னா டேக்ஸ் வந்து பிடிக்க மாட்டாங்க. அதே 2,50,000 3 lakh வரைக்கும் இருந்துச்சுன்னா 5% 60 இருந்தோம்னா, ஓகேங்களா, யங் பாய்ஸாக இருந்தோம்னா அவங்களுக்கு 5%. மீதி சீனியர் அண்ட் சூப்பர் சீனியர் 2 பேருக்குமே வந்து நெல்லு தான். ஓகேங்களா? அதே 3 lakh 1 லேருந்து 5 lakh வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 60 இயர்ஸாக இருக்கும், இண்டிவிஜுவலாக இருக்கட்டும் அண்ட் சீனியர் சிட்டிசனாக இருக்கும், அவங்க 2 பேருக்குமே 5%. சூப்பர் சீனியருக்கு நெல்லு, அவங்களுக்கு வந்து டேக்ஸை பிடிக்க மாட்டாங்க. அதே 5 லேக் வந்து 10 லேக் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு என்ன 20%, 20%, 3 பேத்துக்குமே 20% டேக்ஸ் பிடிப்பாங்க. ஓல்ட் ரெஜிமெண்ட். ஓகேங்களா? அடுத்தது 10 லேக் அபோவ் இருந்துச்சுனாவே 3 பேத்துக்குமே 30% டேக்ஸ் பிடிப்பாங்க. அதாவது 10 லேக்ல 30%னா எவ்வளோ வரும் சொல்லுங்க? யாராவது ஒருத்தர், யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. 30 லேக்னா எவ்வளோ வரும்? 30% தான் எவ்வளோ வரும் சொல்லுங்க? தெரியலைங்களா? 3 லேக் வரும். அப்போ 3 பேத்துக்குமே 3 லேக் வந்து 10 லேக் அபோவ் இருந்தாவே 3 லேக் வந்து டேக்ஸ் கட்டணும். ஓகேங்களா? அதே நியூ ரெஜிமெண்ட் பார்த்துக்குங்க, என்ன போட்டிருக்காங்க? அப்போ வந்து 3 பேத்துக்குமே என்ன பண்ணியிருந்தாங்க? சீனியர் சிட்டிசன் சூப்பர் சிட்டிசன் சொல்லி கொடுத்துருந்தாங்க. இப்போ நியூ ரெஜிமெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா 4 லேக் வந்து இன்கம் டேக்ஸ் வந்து இல்லை. ஓகேங்களா? அதே 4 லேக்லேருந்து 8 லேக் வந்துச்சுன்னா 5% வித் டேக்ஸ் ரிபேட் அண்டர் செக்ஷன் 87A அப் டு 12 லேக். ஓகேங்களா? அதாவது ரிபேட்னா என்ன? செக்ஷன் 80 அப் டு 12 லேக்னா 5%, 12%, 5%ல 12 லேக் வரைக்கும் இவங்க வந்து என்ன நினைப்பாங்கன்னா டேக்ஸ் எடுத்துக்குவாங்க. அதே 8 லேக் 1லேருந்து 12 லேக் வரைக்கும் இருந்துச்சுன்னா 10% வித் ரிபேட் அண்டர் செக்ஷன் 87. அதே 12% வந்து எடுத்துக்குவாங்க. 12 லேக் அப்போ இருந்துச்சுன்னா. ஸோ அப்போ அடுத்த 3க்குமே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க. 12 லேக்கு, 16 லேக்கு, 20 லேக்கு அண்ட் தென் 24 லேக்கு அபோ. இது எல்லாத்துக்குமே வந்து எப்படின்னா 15, 20, 25, 30. ஸோ இது எல்லாமே இந்த இயற்கான டேக்ஸ்ல ஸ்லாப் ரேட். ஓகேங்களா? இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்க முக்கியமான பாயிண்ட். ஓகேங்களா? இது எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து எக்ஸாமுக்கு செம்ம கேட்பாங்க. அப்போ இந்த ஸ்லாப் ரேட் தெரிஞ்சால் தான் நம்மளால சம்மே போட முடியும். ஓகேங்களா? அப்போ இந்த ஸ்லாப் ரேட் தெரியலன்னா நம்மளால சம்மு போட முடியாது. ஓகேங்களா? சம்மு இப்படியும் கேட்பாங்க. ஓகே. ஸ்கீம் ஆஃப் டாக்ஸேஷன் அண்ட் ஃபர்ம்ஸ். அதாவது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 30% ஃபார் ஆல் டைப் ஆஃப் ஃபர்ம்ஸ் கொடுத்துட்டாங்க. த ஸ்கீம் ஆஃப் டாக்ஸேஷன் லோக்கல் அத்தாரிட்டி த ஃபிளாட் ரேட் ஆஃப் 30% ஆஃப் டோட்டல் இன்கம். அதாவது அது கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியாக இருந்தால் ஃபஸ்ட்டு 10,000 இருந்துச்சுன்னா டேக்ஸ் ரேட் வந்து 20%. அதே நெக்ஸ்ட்டு 10,000 இருந்தால் 20%. பேலன்ஸ் எவ்வளோ? 30,
பர்சன்டேஜ் போட்டிருக்குங்களா கீழே? இதுதான் இந்த டாக்ஸேஷன் வந்து எப்படி கொடுப்பாங்க, 3% எப்படி அந்த ஃபார்முக்கு கொடுப்பாங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகே, த ஸ்கீம் ஆஃப் டாக்ஸேஷன் அண்ட் கம்பெனி. இப்போ டொமஸ்டிக் உள்நாட்டிலே அந்த கம்பெனி லெஸ் தென் 50 crores டேர்ன் ஓவர் பண்ணிட்டாங்கன்னா அவங்களோட டேக்ஸ் ரேட் வந்து எவ்வளோ கொடுப்பாங்கன்னா 25%. அதே டொமஸ்டிக் கம்பெனி அபோவ் 50 crore பண்ணாங்கன்னா 30%. ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண, டொமஸ்டிக் கம்பெனி லெஸ் தென் 50 crores இருந்தால் 25%. அதே டொமஸ்டிக் கம்பெனி அபோவ் 50 crores இருந்தால் 30% டேக்ஸ் ரேட்டு பிடிப்பாங்க. இது கம்பெனிக்கு இந்தியன் கவர்மெண்ட் பிடிக்கிற ஒரு நார்ம்ஸ். அதே ஃபாரின் கம்பெனி நோ லிமிட், ஆனால் டேக்ஸ் ரேட்டு வந்து என்ன வரும், 40% பே பண்ணி ஆகும். அப்போ அந்த டேக்ஸ் ரேட்டு மூணுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட். ஃபஸ்ட்டுக்கு 25%, அது 30, அடுத்து 10. இப்போ 5, 10, இது ரெண்டுக்கும் 5, 10 இது ரெண்டுக்கும் இவ்வளோதான் டிஃப்ரெண்ட். ஓகேங்களா? ஸோ இந்த மூணுமே கண்டிப்பாக கேட்பாங்க. ஏன்னா அதுவும் ஒரு எக்ஸாம் டைப்பில் கேட்டிருக்காங்க. இதை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? இதையே நான் வந்து உங்களுக்கு நாளைக்கு இல்லைன்னா நாளை மறுநாள் உங்களுக்கு நான் கொஸ்டினாக கொண்டு வரும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? அப்போ லெஸ் தென் 50 crores 25%, லெஸ் தென் அப்படிங்கிறது வேர்டு வந்தாவே 25, அபோவ் 50 crore 30%. இப்படி தான் கேட்பாங்க, வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் கண்டிஷன் டூ இருங்க வரேன். யா, next. Basic condition to test as to when an individual is resident in India. ஒரு இன்கம் ஃப்ரம் ப்ராப்பர்ட்டினாலே எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்றதுக்கு தான் சொல்லியிருக்காங்க. அதில் வந்து பேசிக் கண்டிஷன் he has to be India for period of 1 to 80 days or more. அதாவது ஒருத்தர் இந்தியாவில் வந்து இருக்காங்கன்னா அவங்க 120 days வந்து இருக்கணும் அதிகபட்சம். பேசிக் கண்டிஷன் ஃபுல் பண்ணிட்டாங்கன்னா இண்டிவிஜுவல் ஃபார் ரெசிடென்ட் அப்படின்னு நம்ம அந்த கண்டிஷனை எடுத்துக்கலாம். அதே பேசிக் கண்டிஷன் டூ வந்து பார்த்தீங்கன்னா இஸ் ஆன் இந்தியா ஃபார் பீரியட் ஆஃப் 60 days ஆர் மோர் டூரிங் த ப்ரீவியஸ் இயர் அண்ட் தென் 365 days ஆர் மோர் டியூரிங் 4 years இம்மிடியட்லி ப்ரிசீடிங் ப்ரீவியஸ் இயர். அதாவது 60 days மோர்ஸ் இருக்கணும் பேசிக் கண்டிஷனில். அப்படி இல்லைங்கன்னா 4 yearsல 365 days வந்து இருந்திருக்கணும், லிவிங் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பாருங்க, இப்போ அடுத்தது பாருங்க. அடிஷ்னல் இது இந்த ரெண்டு கண்டிஷனும் அவங்க போனதில் அந்த ரெண்டு கண்டிஷனும் அவங்க ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்கன்னா அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா மொதல் கண்டிஷன்லேயே வந்து அவங்க ஃபுல்ஃபில் ஆகிட்டாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அப்போ வந்து ஃபஸ்ட்டு என்ன இருக்கணும், 180 days வந்து பேசிக் கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கணும். அதுதான் வந்து ரெசிடென்ஸுக்கு. ஓகேங்களா? அதுலேயும் ஃபுல்ஃபில் ஆகும்னா ரெண்டாவது கண்டிஷனுக்கு போகணும். அதில் 60 days ஆர் 360 days வந்து இருக்கணும். அந்த 4 வருஷத்தில் வந்து அவங்க 365 நாள் இங்கே இருந்திருந்தாங்கன்னா அவங்க பேசிக் கண்டிஷன் டூவையும் வந்து சாட்டிஸ்ஃபைட் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? இதுதான் ரெசிடென்சியோட கண்டிஷனோட டெஸ்ட். அடுத்தது அடிஷனல் கண்டிஷன் டூ டெஸ்ட் அஸ் டு வென் ரெசிடென்ட் இண்டிவிஜுவல் இஸ் ஆர்டினரி ரெசிடென்ட் இன் இந்தியா. அதில் வந்து அடிஷனல் கண்டிஷன் he has been resident in India at least 2 out of 10 previous year immediately preceding the 11 previous year. அதாவது ப்ரீவியஸ் இயரில் ஏதாவது 2 வருஷம் வந்து ரெசிடென்ட் இங்கே இருந்திருக்கும். அப்போ தான் அந்த அடிஷனல் கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அதிலே அடிஷனல் கண்டிஷன் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா he has been in India for period of 730 days or more during 7 years immediately preceding the 11 previous year. அதாவது 730 நாள் அந்த 7 வருஷத்துல அவங்க இங்கே இருந்திருந்தாங்கன்னா அந்த கண்டிஷனையும் அவங்க வந்து ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து போத் ஆர்டினரி, ஃபஸ்ட்டு வந்து ஆர்டினரி ரெசிடென்ட், ரெண்டாவது பட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட். ஸோ இதுதான் வந்து இந்த கண்டிஷனோட ஒரு மீனிங். ஓகேங்களா? ஸோ எனி டவுட் இருந்துச்சுங்கன்னா எனக்கு மெசேஜ் ஸ்டார்ட் பண்ணுங்க, இல்லைங்கன்னா நான் நெக்ஸ்ட் கண்டினியூ பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே,
ஆ இதில் வந்து ரெசிடென்ட் ஸ்டேட்டஸ் ஆஃப் அசசி இங்கே பார்த்தீங்களா, இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்க. இதுதான் அவங்களோட பேசிக் கண்டிஷன் அண்ட் அடிஷனல் கண்டிஷன். ஸோ இந்த ரெண்டு கண்டிஷனையுமே வந்து அவங்க ஃபுல் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களோட ரெசிடென்சியல் ஸ்டேட்டஸை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா, இதை ஃபுல்லாக பார்த்துக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிக்கிட்டு நோட் பண்ணிவிட்டு நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். ஒரு 2 மினிட்ஸ் தரேன், நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்டீங்களா? ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. நான் அடுத்தது நெக்ஸ்ட் ஸ்லைடில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா, ரெசிடென்சியல் ஸ்டேட்டஸ்னா இதுதான். எனி பேசிக் ரெசிடென்ட் அண்ட் நாட் ரெசிடென்ட். ஸோ 2 டைப் ஆஃப் ரெசிடென்ட் இருக்கு. அதில் ரெசிடென்ட் ஆஃப் ஆன் ரெசிடென்ட் அண்ட் ஆர்டினரி ரெசிடென்ட், ரெசிடென்ட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட், ஒன்லி இந்தியன் இன்கம் ஆஃப் இன்கம். ஸோ இதுதான் இந்த ஒரு. ஓகேங்களா, இங்கே வந்து போத் செகண்டரி கண்டிஷன் அண்ட் சாட்டிஸ்ஃபைட் இஃப் எனி ஒன் செகண்டரி கண்டிஷன் இஸ் சாட்டிஸ்ஃபைட் ஆல் இன்கம் விதவுட் இந்தியன் ஃபண்ட் ஃபாரின். அதாவது டேக்ஸ் இப்போ வந்து அவங்க இன்கம் வந்து ஃபாரினில் பண்ணாலும் சரி, இல்லை இன்கம் இங்கே வந்து வந்தாலும் அவங்களுக்கு வந்து டேக்ஸபிள் வந்து பிடிப்பாங்க. எந்த ஒரு கம்பெனியாக இருந்தாலும் சரி. ஓகே, ரெசிடென்ஷியல் நம்ம வந்து வெளிநாட்டில் வந்து இருந்தாலும் அக்யூரல் இந்தியா அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா கெயின் அப்படின்னு வந்தாவே அவங்களுக்கு வந்து டேக்ஸ் வந்து பிடிப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இதை வந்து ஃபுல்லாக பார்த்துங்க. இந்த ஒரு இதை பாருங்கள், நம்ம வர வர இருக்கிற சைடில் ஒவ்வொன்றா உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா, இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, பீரியட் ஆஃப் ஸ்டே இன் இந்தியா, கரண்ட் ப்ரீவியஸ் இயர் ஃபினான்ஷியல் இயர் அண்ட் தென் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ். அதாவது 182 டேஸ் இருந்தாங்கன்னா ரெசிடென்ட். அதே வந்து லெஸ் தென் 120 டேஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து நான் ரெசிடென்ட். அதாவது பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 120 டேஸ் இருந்தாங்கன்னாவே நான் ரெசிடென்ட். இதை நீங்கள் இந்த மாதிரி பார்க்கும்போது நீங்கள் என்ன பண்ணிடணும், அவங்க வந்து ஃபினான்ஷியல் இயராக கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து 2024 அண்ட் 26 கொடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு எத்தனை நாள் இங்கே இருந்திருக்காங்க அப்படிங்கிறத கொடுக்கணும். அப்போ 150 டேஸ்ன்னு கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அவர் ரெசிடெண்டா நான் ரெசிடென்ட்டாவா என்ன சொல்லுவோம்? 150 டேஸ்னா வந்து இந்த கண்டிஷனில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஃபுல்ஃபில் பண்ணலை. அப்போ வந்து அவன் என்ன சொல்கிறேன், நாட் அடி ரெசிடென்ட் தான் நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ இதுதான் நான் ரெசிடென்ட்டுக்கும் ரெசிடென்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட். ஓகேங்களா, இந்த பாருங்க. இப்போ நான் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, இன்சிடென்ட் ஆஃப் டேக்ஸ். An income tax is the incident referred to the who ultimately bears to financial burden of the tax. Unlike indirect tax where the burden can be shifted from the seller to the buyer. அதாவது அவங்க இப்படிலாம் இந்த இன்கம் வந்து இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ரெசிடெண்டா நான் ரெசிடெண்டா அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அந்த 3 கண்டிஷனையும் கொடுத்துருக்காங்க. அதில் பாருங்க, இன்கம் ரிசீவ்ட் ஆர் டீம் டு பி ரிசீவ்ட் இன் இந்தியா. ரிசீவ்டு ஆனாலும் டீம் டு பி ஆனாலும் 3 பேத்துக்குமே வந்து என்ன ஆகணும், அந்த கண்டிஷன் வந்து என்ன ஆகும்னா எஸ் தான் கொடுக்கணும். ஓகேங்களா, அதே வந்து அக்ரூஸ் இந்தியா அரைஸ் ஆர் இப்படின்னு வந்துச்சுன்னா அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிடென்ட் ஆஃப் இந்தியா, ரெசிடென்ட் ஆஃப் ரெசிடென்ட் ஆர்டினரி ரெசிடென்ட், ரெசிடென்ட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட், நான் ரெசிடென்ட். ஸோ அது 3க்குமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டாக்ஸ் லைபிலிட்டி உண்டு. இதே வந்து இன்கம் விச் அக்கர்ஸ் அண்ட் அரைஸ் அவுட் சைடு இந்தியா அப்படின்னு வந்துச்சுன்னா, இப்போ வந்து இன்கம் வந்து வாங்கியிருக்காப்புல ஆனால் அவுட் சைடில் வாங்கியிருக்காங்கன்னா ரெசிடென்ட் ஆஃப் ரெசிடென்ட் ஆர்டினரி ரெசிடென்ட் அவங்களுக்கு மட்டும் எஸ்ஸு. அதே நான் ரெசிடென்ட்டுக்கு நோ கொடுத்துருவோம். ஓகேங்களா, ஏன்னா அவங்க வந்து வெளியில தான் வாங்கியிருக்காங்க, அப்போ அவங்களுக்கு வந்து டேக்ஸ் கிடையாது. அதே வந்து பிஸ்னஸ் கண்ட்ரோல் இன் இந்தியா அண்ட் ப்ரொபோசல் செட்டப் இன் இந்தியா. என்னன்னா கண்ட்ரோலு இந்தியா கொடுத்துருக்காங்க, ப்ரொபோசல் செட்டப் பை இந்தியா அதுவும் செட்டப் கொடுத்துருக்காங்கன்னா நான் ரெசிடென்ட் மட்டும் என்ன என்ன ஆகும்னா நோ, அவங்களுக்கும் வந்து டேக்ஸு கிடையாது. அதர் இன்கம் வந்துச்சுன்னா ரெசிடென்ட் அண்ட் ஆர்டினரி ரெசிடென்ட் மட்டும்தான் எஸ், மீதி 2க்குமே நோ தான். அதே வந்து ஃபாரின் அசெட், அதாவது அண்டர் த இன்கம் டேக்ஸ் டிஸ்க்ளோசர் அப்படின்னு வந்துச்சுன்னாவே ரெசிடென்ட் ஆஃப் ஆர்டினரி ரெசிடென்ட் இது 2 மட்டும் அதுதான் இன்கம் வந்து உண்டு. ஓகேங்களா, மீதி எல்லாத்துக்குமே டேக்ஸ் கிடையாது. ஓகேங்களா, ஸோ இன்னையோட இந்த கிளாஸை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸை நாளைக்கு பார்ப்போம். சரி, எதுவும் டவுட் இருந்துச்சுங்கன்னா எனக்கு சொல்லுங்கள், நாளைக்கு மீதியை பார்ப்போம். ஓகேங்களா, தேங்க்யூ.